ஸ்டுடியோ கிரீன் பிலிம்ஸ் கே.ஏ. ஞானவேல்ராஜா தயாரிப்பில் சூர்யா நடிக்கும் கங்குவா நவம்பர் 14 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. திருச்சி மாவட்டம் மணப்பாறைக்கு அருகே அமைந்துள்ளது சுரக்காப்பட்டி கிராமம். இந்த பகுதியை சேர்ந்தவர் பம்பையன். இவருக்கு 72 வயதாகிறது. இவரது மனைவி சின்னம்மாளுக்கு 62 வயதாகிறது. இவர்கள் இருவரும் பூந்தோட்டம் வைத்து விவசாயம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக கடந்த 16ஆம் தேதியன்று சின்னம்மாள் திடீரென பூச்சி மருந்து குடித்து விட்டதாக சொல்லப்படுகிறது. அக்கம் பக்கத்தினர் சின்னம்மாளை மீட்டு துவரங்குறிச்சியில் உள்ள அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். அங்கு அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அங்கு அவருக்கு செயற்கை சுவாசம் பொருத்தி தீவிர சிகிச்சை அளித்தனர். ஆனால் அவரது உடல்நிலை மோசமடைந்ததால் உறவினர்கள் சின்னம்மாளை வீட்டுக்கு கொண்டு செல்ல முடிவெடுத்தனர். மருத்துவமனையிலிருந்து ஆம்புலன்ஸ் மூலம் சின்னம்மாளை கொண்டு வரும்போது அவருக்கு பொருத்தப்பட்ட செயற்கை சுவாச கருவியை கலற்றியுள்ளனர். அந்த நேரத்தில் அவரது உடல் அசைவின்றி காணப்பட்டதால் சின்னம்மாள் இறந்து விட்டதாக கருதி வீட்டுக்கு செல்லாமல் நேராக சுடுகாட்டுக்கு ஆம்புலன்ஸ் சென்றது. இந்த சம்பவம் குறித்து சின்னம்மாளின் உறவினர்களுக்கு தகவல் கொடுக்கப்பட்டவுடன் அவர்கள் பதறியபடி ஓடி வந்தனர். சுடுகாட்டில் சின்னம்மாளுக்கு இறுதி சடங்கு செய்யப்பட்டு உடலை எரிப்பதற்காக தகன மேடைக்கு எடுத்து வைத்தனர். அப்போது உறவினர்கள் சின்னம்மாளை கட்டி பிடித்து கதறி அழுதனர். இந்த சூழலில் யாரும் எதிர்பாராத சமயத்தில் சின்னம்மாள் உறவினர் ஒருவரின் கையை பிடித்து தண்ணீர் வேண்டும் என்று கையால் கூறினார். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த உறவினர்களும் ஊர் மக்களும் நாலாபுறமும் சிதறி அடித்து ஓடினர். ஒரு கட்டத்தில் சின்னம்மாள் இறக்கவில்லை என்பதை உணர்ந்து அங்கிருந்தவர்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர். பின்னர் ஆம்புலன்ஸை திரும்ப வரவழைத்து திருச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். அங்கு சின்னம்மாளை தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்து டாக்டர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர். இறந்து விட்டதாக நினைத்து சுடுகாடு வரை எடுத்து சென்று மூதாட்டி திடீரென உயிர் பிழைத்த சம்பவம் திருச்சி முழுவதும் பேசு பொருளாகி வருகிறது. சினிமா தளபதி இன்று அரசியல் தலைவர். தடைகள் 1000 கடந்த கதைகள் சொல்லும் விறுவிறுப்பான நக்கீரன் பப்ளிகேஷன் புத்தகங்கள் உங்கள் நக்கீரன் பதிப்பகத்தில். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.